Hi friends, welcome to Nakshatra Designers. நம்ம இன்னைக்கு ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் ஒர்க் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த நெக்கில் நம்ம எப்போதும் போல் அவுட்லைன் போட்டுக்கலாம். ஜரியில தான் அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நம்மளுக்கு த்ரெட்டில் கொடுக்கணும் அப்படின்னா கூட த்ரெட் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, ப்ளவுஸ்க்கு நல்ல நீட் லுக் கொடுக்குமோ நம்ம அந்த ஒர்க் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து த்ரெட் ஒர்க் ஒன்று கொடுத்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து நெக்கோட பார்டர் லைனாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் லேஸ் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டோனோட மிட் போர்ஷன்லேயும் நம்ம இது மாதிரி செயின் போடுறோம் அப்படின்னா தான் வந்து க்ரிப்பாக இருக்கும். அதாவது விலகியும் போகாது, நல்லா நீட்டாக உங்களுக்கு ஒரே லைனாக வரும். ஸோ நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளார்ஸாக நான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே சைஸில் ஈவனாக எல்லாமே இருக்கும். ஸோ இது மாதிரி ஃப்ளார் எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஃப்ளாரோட மிடில் போர்ஷன் இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதிலேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போதுமே இது மாதிரி ஃப்ளார் எடுக்கும்போது மிடில் அந்த ரவுண்ட் போர்ஷன்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நீட்டாக ஃபினிஷிங்காக கொண்டு வர முடியும். இப்போ இங்கே எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸில் இந்த பெட்டல்ஸ்க்கு அப்படியே போயிடலாம். ஸோ இந்த லீஃப்லாம் எப்படி மைனூட்டாக ஷார்ப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல எக்ஸஸாக நம்ம ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிடும். ஸோ பாதியில் இங்கே கொண்டு வந்து இப்படியே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஷேப் கரெக்டாக இருக்காது. இந்த பக்கமாக விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த க்ரிப் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ளார் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே போல் சின்ன சின்ன டிப்ஸ்லேருந்து ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் கைடன்ஸும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸில் எல்லாமே ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். உங்களுக்கு கோர்ஸ் பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கு கோர்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லா பெட்டல்ஸ்க்குமே. இதே தான் வந்து நம்ம பேக் நெக்குக்கு, இதே போல் ஃப்ரண்ட் நெக்குக்கு, ஸ்லீவ்க்கு எடுக்கிறதுனால இதே போர்ஷன் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே மிடில் இருந்து எடுக்கிறேன். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம செயின் வந்து சின்னது பெருசாக எடுக்கிறோம் அப்படின்னாவே போதும். ரொம்ப நெருக்கமாக வேணும் அப்படின்னா இது மாதிரி நல்லா ஒட்டி வர மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னாவே நீட்டாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ சுத்தமாக கேப்பே இருக்கக்கூடாது அப்படின்னா இது மாதிரி போடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக எம்போசிங்காக கிடைக்கும்.
ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் நாட் போட்டுக்கணும். நாட் போட்டால் தான் வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ நம்ம உள்பக்கம் இருந்து எடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து வெளிப்பக்கம் இருந்தும் போடலாம். ஸோ நம்மளுக்கு கை வந்து எப்படி ஈஸியாக இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வேணாலும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பும் நான் போட்டு காட்டுறேன். இப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னர் போர்ஷன் வந்துடும். ஸோ சின்ன கேப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு grip chain போட்டு தான் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸாக கொடுத்துருக்கோம். ஒன்று க்ரீன், ஒன்று பிங்க், மறுபடியும் க்ரீன் பிங்க், அது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இதுலேயும் அதே போலவே வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். குட்டி குட்டி பெட்டல்ஸாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு 2-3 லைனுக்கு மேலே எடுக்க முடியலன்னா போதும், 2 லைனே எடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்து இந்த பக்கம் நாட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலரில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி மேக்ஸிமம் த்ரெட் ஒர்க் எடுக்க வரோம் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதே தான் நம்ம வந்து பேக் நெக்குக்கு, ஸ்லீவ்க்கு, சப்போஸ் உங்களுக்கு ஸ்லீவ்க்கு வந்து இப்படி ஃப்ளாராக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிங்கிள் ஃப்ளார் வந்து நல்லா பெருசாக பீட் ஒர்க்லாம் கொடுத்து மிடில் த்ரெட் ஒர்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.